ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சென்னை துறைமுகத்தில் நிற்கக்கூடிய கப்பல்ல இருந்து சல்பேட் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதாவது தலைமைச் செயலகம் முன்பாக அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் பொதுமக்கள் எல்லாமே இருமல் குமட்டல் இந்த மாதிரியான பிரச்சனைகளாக ஆளாகியிருக்காங்க. அங்கே வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இந்த வாயு கசிவு எங்கேருந்து ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரியான வாயு அப்படிங்கிறதெல்லாம் தீயணைப்பு துறையினர் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்ட நிலையில் உடனடியாக தீயணைப்பு துறையினரும் அங்கே வந்திருந்தாங்க. இப்போ இந்த நிலையில் என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, துறைமுகத்துல இருந்து அதாவது கப்பல்ல இருந்து திடீர்னு ஒரு வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு. இது சல்பேட் வாயு கசிவு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சல்பேட் வாயு கசிவு இருந்துச்சுன்னா முதல்ல என்னெல்லாம் நடக்கும், ஒரு மனிதர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மூச்சு திணறல் இருக்கும், கண்ணெரிச்சல் இருக்கும், இருமல், தலைவலி, குமட்டல் இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழலை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். தொண்டை எரிச்சல் இருக்கும், அதே மாதிரியான கண்ணு மூக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் எரிச்சல் இருக்கும் அப்படிங்கிறது இந்த சல்பேட் வாயு கசிவுனால ஏற்படக்கூடிய ஒரு சூழலா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப காட்சிகள் என்ன அப்படின்னா புகை மண்டலமா காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தலைமைச் செயலகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகுதிகள். இந்த வாயு கசிவுனால அந்த ஏரியா ஃபுல்லாகவே, அதாவது அந்த பகுதி முழுக்கவே ஒரு புகை மண்டலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது. அதே மாதிரி இந்த வாயு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் காற்றின் மூலமாக பரவி இருக்கிறது அப்படிங்கிறதுனால மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், பயணிகள், பேருந்தில் போகிறவங்க, ஆட்டோவில் போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு சில குழந்தைகளாக ஸ்கூல் போயிட்டு இருந்த அந்த காட்சிகளாக அவங்க எல்லாமே கூட இந்த சுவாச பிரச்சனைக்கு ஆளாகியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சி நியர்பை ஹார்பர்னு நினைக்கிறேன், துறைமுகம் பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி. அந்த இடத்துல தான் இந்த வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு. இது சல்பேட் வாயு கசிவு அப்படின்னு சொல்லப்படுது. எதனால இந்த வாயு கசிவு ஏற்பட்டுச்சு, இப்போ இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம கேட்டு பெற வேண்டியிருக்கு. நம்மோட செய்தியாளர் தாயுமானவன் நேரலையில் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். தாயுமானவன், இப்ப களத்துல என்ன சூழல் இருக்கு, இப்ப இந்த வாயு கசிவு எங்கிருந்து ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு, அதை சரி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா, மக்கள் என்ன சொல்றாங்க, பொதுமக்கள்? தலைமைச் செயலகத்திற்கு எதிர் திசையில தான் துறைமுகம் இருக்கிறது. இந்த துறைமுகம் பகுதியில தான் சுமார் ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக திடீரென்று ஒரு வாயு கசிவு ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. கடுமையான புகை மூட்டத்தோடு அந்த புகை முழுவதுமாக தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய சாலையில முழுவதுமாக படர்ந்த ஒரு சூழல்ல தலைமைச் செயலகத்திற்கு மனு அளிப்பதற்காகவும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்வையிடுவதற்காகவும் வருகை தந்திருந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறாங்க. கடுமையான எரிச்சல், கண்ணெரிச்சல் மற்றும் குமட்டல், வாந்தி உள்ளிட்டவை ஏற்பட்ட ஒரு சூழல்ல உடனடியாக அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தங்களிடம் இருக்கக்கூடிய கைக்குட்டைகள் மற்றும் துணிகளை எடுத்துக்கொண்டு மூக்கை போர்த்தியபடி தற்போது அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரும் அவர்களிடம் இருக்கக்கூடிய கைக்குட்டைகளை பயன்படுத்தி தாங்கள் காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, துறைமுகத்தில் வாயு கசிவு ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே ஒரு புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக துறைமுகத்திற்கு வந்த கப்பல்ல சல்பேட் வாயு கசிவு ஏற்பட்டதன் விளைவாக இது போன்ற ஒரு துர்நாற்றத்தோடு கூடிய இந்த ஒரு பாதிப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நபர் ஒருவர் திடீரென மயக்கமடைந்திருந்த ஒரு சூழல தற்போது 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பிவிடக்கூடிய காட்சிகளை நீங்க அப்படியே தற்போது பார்த்து வரீங்க. ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சல்பேட் வாயு கசிவு ஏற்படக்கூடிய பட்சத்தில் வாயு வழியாக இந்த சுவாசிக்கப்படக்கூடிய பட்சத்தில் நச்சுக்கள் வயிறு மற்றும் குடல் பகுதியில் கடுமையான எரிச்சல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. குமட்டல், வயிற்று வலி, கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஆகியவை இந்த சல்பேட் வாயு கசிவை நுகரும் போது இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. தற்போதைய நிலையில துறைமுகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாயு கசிவு பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு வாகனங்கள் 5 வாகனங்கள் தற்போது
துறைமுகம் பகுதியை நோக்கி விரைந்திருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது. துறைமுகம் துறைமுகத்தில் அந்த வாயு கசிவு ஏற்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று தொடர்ந்து அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய பணிகளில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சுமார் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் 5 வாகனங்கள்ல சென்னை மாநகருடைய பல்வேறு பகுதியில் இருந்து நேரடியாக சென்று தற்போது அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது. நம்மிடையே சிலர் இருக்கிறாங்க, கேள்விகளை முன்வைக்கலாம். என்ன பிரச்சனை, மூச்சு விட முடியுதா, உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு? ஒரு புகைப்பா, வெளியே டப்பாசு ஒடிக்கிறாங்கன்னு அந்த புகை தான் பார்த்தா புகை நிறைய வருது. மக்களுங்கள தவிக்கிறாங்க. இது எப்படி, இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல எங்களுக்கு. தொண்டெல்லாம் கரக்கரனுக்குது, ஒரே எரிசல் பார், உடம்புலாம் எரிசல், தொண்டை எரிசல், கரக்கரனுக்குது, தலைவலி வருது. எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. மக்களுங்கள தவிக்கிறாங்க. இது எப்படி, யாரு என்ன செய்யணும் தெரியல. கொஞ்சம் அதை பாருங்க. கொஞ்சம் நீங்க எப்ப பாத்தீங்க? தலைமைச் செயலகத்துக்கு வந்தீங்களா? என்ன பாத்தீங்க? இப்ப பாத்ரூம் டாய்லெட் கழுவி இருந்தப்பா, உள்ளே நெடி வந்துச்சுன்னா இது திடீர்னு நெடி வந்துச்சுன்னு இப்ப வந்து வெளியே பார்த்தா ரோட்ல வந்து சரி போய் பார்க்கலாம் பார்த்தா ஜனங்கள்லாம் ஒரு மக்களுக்கெல்லாம் அவசரப்படுறாங்க. எல்லாம் கச்சிப்பு கட்டி நிற்கிறாங்க. மாசு இருந்தது ஒரு 7 பேருக்கு குத்த நான் மாசு. ஒரு குழந்தை குட்டி இருந்தாருன்னா அவருது அதுங்களுக்கு மூச்சு தரல் ஒரு சுகருக்கு இருக்கும், ஒரு பிபிக்கு இருக்கும், ஒரு வயசானவங்களாம் என்ன பண்ண முடியும்? இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வரல, ஒரு போலீஸ்காரங்க எதுவுமே கண்டுக்கல மக்களுங்களை. வழக்கமாக சென்னையில காற்றின் தரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் மிதமான முறையில தான் பாதிப்பு என்பது இருக்கும். காற்றுல பெருவாரியாக PM 2.5 மற்றும் PM10 நுண்துகள்கள் தான் கலந்திருக்கும். ஆனால் தற்போது இது போன்ற வாயு கசிவின் காரணமாக குறிப்பா துறைமுகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாயு கசிவால துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுமார் 2 முதல் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே கடுமையான துர்நாற்றம் என்பது வீசுகிறது. சல்பேட் துகள்களுடைய அந்த வாயு கசிவின் காரணமாக பொதுமக்கள் மூச்சு விடுவதில் கடுமையான சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. துறைமுகத்திற்கு அருகாமையில் பார்த்தோம்னால் பல கட்டிடங்கள், முக்கியமான கட்டிடங்கள், அரசு துறை கட்டிடங்களே இருக்கின்றன. தலைமைச் செயலகம் இருக்கிறது, எழிலகம் இருக்கிறது. அதே போல் இன்னும் சற்று சென்றோம் என்றால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் பொதுமக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்திற்கு மனு அளிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. மக்கள் மட்டுமல்ல, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்கள் தங்களை தாங்களே வந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக கைக்குட்டைகளை ஏந்தியபடி தற்போது அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்னல்களை சந்திக்கக்கூடிய இடத்துலையும் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. நேரம் செல்ல செல்ல கடுமையான புகைமூட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. புகைமூட்டம் அதிகரிப்பதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெருவாரியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நமக்கு பார்த்தோம் என்றால் பல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக குமட்டல், வாந்தி, தலைவலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை தரப்புல பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. தீயணைப்பு துறையை பொறுத்த மட்டில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக தொடர்ந்து அந்த துறைமுகம் பகுதிக்கு சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது. ஐயா, நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது உங்களுக்கு? ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? என்ன சொல்லுங்க ஐயா? எப்பயுமே நான் மாஸ்க் போடுவேன். அம்மா, எந்த அளவுக்கு புகைமூட்டமா இருக்கு, எந்த மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு இருக்குதுமா? ரொம்ப நம்ம லைன்ல நிக்க முடியாது, வயசானவங்க. அந்த இப்போ நெடி வந்து எங்களுக்கு மூக்கில் ஏறிச்சு. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க நெடி ஏறி சீக்கிரம் லைன்ல இருந்தா விடுங்க விட்டாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? மூச்சு விட முடியுதா? மூச்சு விட முடியல அந்த லைன்ல போய். நம்மளால என்ன காரணம் நம்மளுக்கு தெரியல. அந்த சைடு தான் புகை வந்து அதான் தெரியும். தொடர்ந்து தலைமைச் செயலகம் முழுவதுமே ஒரு பரபரப்பான ஒரு சூழலே காட்சியாக இருந்து வருகிறது. சல்பேட் வாயு கசிவின் காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணத்தால் இந்த வாயு கசிவு ஏற்பட்டது, எதிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் துறைமுகம் தரப்புல விரைவில் அறிவிப்பாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில தீயணைப்பு படை வீரர்கள் துறைமுகம் பகுதியை நோக்கி விரைந்திருக்கிறாங்க. 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலமாக தற்போது அந்த வாயு கசிவை கட்டுப்படுத்துவதற்குரிய பணிகளில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.